வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? 2 கூட்டணிகளுமே கைவிடுகின்றனவா? பரிதாப நிலைக்கு செல்லும் தேமுதிக. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா? அந்த வகையில்தான் அதாவது தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறதா? அதாவது தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால்தான் அரசியல் கட்சிகளில் அணி சேர்க்கை தொடர்பான பேச்சுவார்த்தையும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருபெரும் கூட்டணிக்கான திராவிட கட்சியான திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய இரு அணிகளுமே சில கட்சிகளை கூட்டணி பேரம் பேசி வருகிறதாம். அவற்றில் பிரேமலதாவும் தேமுதிகவும் ஒன்று என்று குறிப்பிடத்தக்கதாம். அதாவது பிரேமலதா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஒரு கணிசமான தொகுதி மற்றும் செலவுகளுக்கான தொகை ஆகியவற்றை திமுக கூட்டணியில் கேட்டிருக்கிறதா? அதிமுக கூட்டணியில் சேருவதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளை தாண்டி ஏற்கனவே ஒப்புக்கொண்ட மாதிரி மாநில உறுப்பினர் பதவி கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒன்றியத்தில் கண்டிப்பாக பாஜக ஆட்சி நடந்து வருவதால் தங்கள் கட்சி சார்பாக மாநிலங்கள் உறுப்பினர் பொறுப்பேற்றுவதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அமைச்சர் பதவி கூட கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறதா? திமுக கூட்டணியில் கேட்ட தொகுதிகள் மற்றும் தொகையின் அளவு அதிகம் என்பதால் அக்கூட்டணி கூட சேர்க்க இயலாது என்று கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறதா? இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணியில் பிரேமலதாவை கேட்டதை விட ஒரு குறைவான தொகுதிகள் போட்டியிட வாய்ப்பு தருகிறோம் என்றும் மாநில உறுப்பினர் கேட்கக்கூடாது என்றும் ஒரு கராராக சொல்லிவிட்டார். இதனைத் தொடர்ந்துதான் அதனால் ஏற்கனவே கேட்டிருந்தே பல படிகள் இறங்கி வந்தால் மட்டுமே கூட்டணி அமையும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது தேமுதிகவிற்கு. அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்மையில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்பட்ட அந்த சூழல்தான் கண்டிப்பாக அவர் வைக்கும் இந்த கோரிக்கை எந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறதோ அந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி என்பதை ஒரு தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார். உடனடியாக இறங்கி வந்தால் மிகவும் பலவீனமாகிவிடும் என்பதால் தான் 2 தரப்பிலுமே ஒரு பிடியெடுக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதனால்தான் இரு கூட்டணிகளுமே அவரை கலற்றிவிடலாம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறதா? அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த தேர்தலோடு அக்கட்சி காணாமலே போய்விடும் என்று அரசியல் நோக்கர்களெல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது விஜயகாந்த் மறைவிற்கு பிறகுதான் தேமுதிக சந்திக்க இருக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு இது ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் தேமுதிகவின் தொண்டர்கள் எல்லாம் விரும்பும் கூட்டணியை கண்டிப்பாக நாங்கள் அமைப்போம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அமைச்சரவை இடத்தில் கூட கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் இருப்பார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில்தான் அவர்கள் கேட்கும் இந்த கோரிக்கையை எந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறதோ அந்த கட்சியுடன் தான் கண்டிப்பாக நாங்கள் உறுதியான கூட்டணி அமைப்போம் என்று அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக பிப்ரவரி முதல் வாரத்தில் அறிவிப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பிப்ரவரி 3ஆம் தேதியன்று கண்டிப்பாக அவருடைய அறிவிப்பு வெளியாகும். கண்டிப்பாக மக்கள் ஒரு ஆர்வம் இருப்பார்கள் என்றுதான் கூறப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.